மனத்தை வெல்ல சாணக்கியரின் கோட்பாடு. விரிவான விளக்கம் இதோ. மனத்தை வெல்ல சாணக்கியரின் கோட்பாடு. ஒருவன் தனது மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் அறிவும் பலமும் வீணாகிவிடும். சாணக்கியர் மனமே மனிதனை உயரத்திற்கும் வீழ்ச்சிக்கும் அழைத்து செல்லும் சக்தி. மனத்தை வென்றால் வாழ்க்கையை வெல்லலாம் என்பதே சாணக்கியரின் முக்கிய தத்துவம். 1. ஆசைகளை கட்டுப்படுத்து. கண்ட்ரோல் டிசையர்ஸ். சாணக்கியர் கூறுவது, அளவுக்கு மீறிய ஆசை மனிதனை அடிமையாக்கும். ஆசை தவறில்லை, ஆனால் அதற்கு அடிமையாக கூடாது. அதிக ஆசை மனதில் குழப்பம், பயம், பொறாமை ஆகியவற்றை உருவாக்கும். தேவையற்ற ஆசைகளை குறைத்தால் மனம் அமைதியாகும். பயிற்சி. தேவையற்ற செலவுகளை பிறருடன் ஒப்பிடுவதை நிறுத்து. எளிய வாழ்க்கையை ஏற்றிரண்டு. கோபத்தை வெல்ல. கங்கர் ஆங்கர். கோபம் புத்தியை அழிக்கும் தீ. கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் வாழ்க்கையை பாதிக்கும். அமைதியான மனமே சரியான தீர்மானத்தை எடுக்கும். பயிற்சி. கோபம் வந்தால் 10 வினாடிகள் அமைதி ஆழ்ந்த மூச்சு பேசுவதற்கு முன் சிந்தி 3. சோம்பலை ஒழி. டிஃபீட் லேசினஸ். சோம்பல் வெற்றியின் மிகப்பெரிய எதிரி. இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளாதே. சிறு முயற்சிகள் பெரிய வெற்றியை உருவாக்கும். பயிற்சி. தினசரி அட்டவணை. குறிக்கோள் பட்டியல். நேரத்தை வீணாக்காதே. 4. சிந்தனையை கட்டுப்படுத்து. மாஸ்டர் யுவர் த்ராட்ஸ். நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுவே நீ. எதிர்மறை சிந்தனை தோல்வியை உருவாக்கும். நேர்மறை சிந்தனை வெற்றியை உருவாக்கும். பயிற்சி. நல்ல புத்தகங்கள் வாசி. ஊக்கம் அளிக்கும் மனிதர்களுடன் இரு. தினமும் 5 நிமிடம் சுய சிந்தனை. 5. ஒழுக்கமும் கட்டுப்பாடும். டிசிப்ளின். ஒழுக்கம் இல்லாத அறிவு பயனில்லை. ஒழுக்கம் மனதிற்கு வலிமை தரும். நேர ஒழுக்கம், உணவு ஒழுக்கம், பழக்க ஒழுக்கம் முக்கியம். முடிவு. மனத்தை வெல்வது என்பது ஆசை, கோபம், பயம், சோம்பல், எதிர்மறை சிந்தனை ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது. அதை செய்ய முடிந்தால் வாழ்க்கையில் எந்த இலக்கையும் அடைய முடியும்.